கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விஜய் சீமான் சந்திப்பு நடந்தது, பெரிய அளவில் நடந்தது. அப்போ சீமான்ட்ட ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க, விஜய் சீமான சிஎம்மா சொல்லிடுவார். அந்த இதுல ஒரு பொய்ய பண்ணார், டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு பண்ணாரு. எவ்வளவு பெரிய ஃப்ராடு தரம் வேலை. ஃப்ராடு பசங்க பொய் செய்திகளை சினிமா வசூல் சொல்ற மாதிரி அரசியலையும் ஃப்ராடு தனம் பண்றதுதான் இந்த ஃப்ராடுகளுக்கு வேலை. விக்கிரவாண்டியில 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க, புண்ணாக்கு இருக்கு, ஈரமண்ணு ஏற்கட்டி சாம்பலும் தான். சீமான மோடியே சிஎம்மா சொல்லுவாரு. என்ன விஜய்க்கு டெப்டி சீஃப் மினிஸ்டரா சீமான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஃப்ராடு தனத்தை பெரிச்சாலிய வாழை பிடிச்சு அடிச்சு நொறுக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கணும் ஜான் ஆரோக்கியசாமிய. ஃப்ராடு தனத்தின் உச்சம். இப்போ நான் உடனே மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்கிறத சொன்னேன். அதுக்குள்ள சில ரேகைகளாவது இதுல இருக்கு. அதுக்கான சாத்தியம் இருக்கா? சில ரேகைகள் இருக்குன்னு தான் சொல்றேன். குருமூர்த்தி மோடி கிட்ட பேசும்போது எடப்பாடியோட சீமானுக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னது சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, சீமான சிஎம் கேண்டிடேட்டா காட்டி பாஜக எடப்பாடி கிட்ட பேரம் பேசக்கூடிய அளவுக்கு போன வாரம் வரை என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட்டாட்டு சீமான் வந்துருவாரு. 234 போனக்கூடிய சீமான் மாநாட்டில் தான் முடிவு அறிவிப்புன்னு சொன்னதும் எடப்பாடி பதறிக்கிட்டு விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, பலம் நிரூபிக்காதவரெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாதுன்னு எடப்பாடி பேச ஆரம்பிச்சிட்டாரு. கூலிக்கு மாரடிக்க பல கோடிகளை வாங்கிக்கிட்டு பொய்யும் புரட்டையும் சொல்லக்கூடியவனோட உணர்வுபூர்வமா நின்று பொலிட்டிக்ஸ் பண்றவனுக்கு திறமை சக்தி என்னங்கிறது இப்போ கூலிக்கு மாரடிக்கூடிய அந்த கூட்டத்துக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடம் தான், இந்த இடத்துக்குள்ள சீமான் ஒரு சிம்பிளா ஒரு அடி விஜய்க்கு அடிக்கணுங்கிறக்க அடிச்சாரு. அவருக்கு கேடர்ஸ் மத்தியில விஜய் இனிமேலும் தம்பி இல்லைன்னு காட்டுறதுக்காக அடிச்சாரு. இப்ப சீமான் சொல்றதுன்னா பலம் நிரூபிக்கக்கூடிய வரக்கூடிய விஜய் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் தாவேக கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்னுடைய தம்பி, என்ன சொன்னாலுமே என்ன கருத்து வச்சாலும் நான் அவரை தம்பியை ஏற்றுப்பேன், தம்பியை பார்த்துப்பேன்லாம் முன்னாடி சொன்னார். மாநாட்டுக்கு பின்னாடி கொள்கை சித்தாந்தம் தான் பேசும் அப்படிங்கிற சொன்னார். இது மாறி மாறி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் போர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி மாறி மாறி வருது? என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள? விஜய் வெர்சஸ் சீமான் அது வருதா என்ன? ஜான் ஆரோக்கியசாமி விஜய் சீமான் சந்திப்பு நடந்தது, பெரிய அளவில் நடந்தது. அப்போ சீமான்ட்ட ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க, விஜய் சீமான சிஎம்மா சொல்லிடுவார். திடீர்னு ஒரு நாள் குமுத ரிப்போர்ட்டர்ல இவங்க இந்த பிராண்டிங் மாஸ்டருக்கு பணத்தை கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமி எல்லா பத்திரிகையாளர்களையும் ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி மோசடி பண்ணி பொய் செய்தி, கட்டுக்கதைகள், கள்ள கப்சா, கருத்து கணிப்புகள், புண்ணாக்கு, தெருப்பொழுதுன்னு இதுகள் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அந்த இதுல ஒரு பொய்ய பண்ணாரு, டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு பண்ணாரு. எவ்வளவு பெரிய ஃப்ராடு தனம் வேலை. இதே ஃப்ராடு தனம் தான் இவங்களுக்கு பண்றது. ஃப்ராடு பசங்க பொய் செய்திகளை சினிமா வசூல் சொல்ற மாதிரி அரசியலையும் ஃப்ராடு தனம் பண்றதுதான் இந்த ஃப்ராடுகளுக்கு வேலை. நான் தான் உடனே அடிச்சேன். சீமான மோடியே சிஎம்மா சொல்லுவாரு. என்ன விஜய்க்கு டெப்டி சீஃப் மினிஸ்டரா சீமான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி, அடி நொறுக்கிறவன் ஜான் ஆரோக்கியசாமின்னு நான் ஆரம்பிச்சிட்டேன், களத்துக்குள்ள புகுந்துட்டேன். அப்பந்தான் அது சீமான் அடுத்தால தம்பி நீ வேணா எனக்கு டெப்டியாவா, அப்படி வேணா 30 சீட்டு தாரங்கிற பணிக்கு சீமான் பலம் நிரூபித்த 8.2% வாக்கு நிரூபித்த சீமான் விஜய வேணா நீ என்ன சிஎம்மா சொல்லிக்கங்கிறத டக்குன்னு அடிச்சார். புதிய தலைமுறையில பேட்டி கொடுத்தாரு, எல்லா இடத்துலயும் அந்த பேட்டியை கொடுத்தாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஃப்ராடு தனத்தை பெரிச்சாலிய வாழை பிடிச்சு அடிச்சு நொறுக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கணும் ஜான் ஆரோக்கியசாமிய. நீ பணம் வாங்கிக்கிட்டு மோசடியா பொய் செய்திய குமுத ரிப்போர்ட்டர்ல போட்ட ஜான் ஆரோக்கியசாமி, அது பொய் செய்தின்னு சீமான் உடனே மறுத்தாரா இல்லையா?
ஃப்ராடுத்தனத்தின் உச்சம். இப்போ நான் உடனே மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்கிறத சொன்னேன். அதுக்குள்ள சில ரேகைகளாவது இதுல இருக்கு. அதுக்கான சாத்தியம் இருக்கா? சில ரேகைகள் இருக்குன்னு தான் சொல்றேன். குருமூர்த்தி மோடி கிட்ட பேசும்போது எடப்பாடியோட சீமானுக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடிக்கு எதிர்ப்பு அதிகம் இருக்கு, முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்கு, நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு இருக்கு, நான் வன்னியர் எதிர்ப்பு இருக்கு. நாடார் பெல்ட்டுக்குள்ள சேலஞ்ச் பண்ணி ரவீந்திரன் துரைசாமி ஒன்னோட லாயலிஸ்ட் தான் இதே சொன்னார், இந்த வார்த்தை தோக்கடிச்சாரு. இதெல்லாம் அவரு குருமூர்த்தி வந்து மோடி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு சொன்ன போது எல்லா வாரமும் ஒரு கேள்விப்பதில்ல சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வருவார். சீமான் தனிச்சு ஆடுறதான் கரெக்டு, பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். ஈரோடு கிழக்கில் விழுந்த 16% வாக்கும் தமிழகம் முழுவதும் சீமானுக்கு பொருந்தும்னு ஹரிஹரன்ட்ட தினத்தந்தி பேட்டியில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர் 2014. அது காரணமாக இருந்தவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை 18% இந்திய ஓட்டுல 5% ஓட்டுக்காவது குறைஞ்சபட்சம் சொந்தக்காரரு. மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. சீமான் அண்ணன் மரம் ஏறுறதையும் கள்ள இருக்கிறதையும் அது மக்கள் ஆதரிப்பாங்க. காசு கொடுக்காம சீமான் ஓட்டு வாங்குறாரு. உலகம் ஃபுல்லா மாற்றத்துக்கு ஆதரவு வருது, மாற்றத்துக்கு அண்ணன் சீமானுக்கு ஆதரவு வருங்கிறது அவர் பதிவு பண்ணியிருக்காரு. பேட்டிகளில் நீங்க தெள்ள தெளிவா அதை பார்க்கலாம். அண்ணன் உறுதியானவர்னு SRM அந்த விழாவில் மாணவர் விழாவிலே வந்து சீமான் பேசினார். ஸோ நான் சொன்னது வந்து சாத்தியக்கூறு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, சீமான சிஎம் கேண்டிடேட்டா காட்டி பாஜக எடப்பாடி கிட்ட பேரம் பேசக்கூடிய அளவுக்கு போன வாரம் வரை விஜய் பெரிய ஆளு, பாஜகவை தள்ளிட்டு விஜய் கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு எத்தனையோ அரசியல் விமர்சகர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், மதிப்புக்குரியவர்கள் அவங்க ஒரு கணிப்பா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் எல்லாம் ஒரு பெரிய சக்தியா பேசின போது என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட்டாட்டு சீமான் வந்துருவாரு. 234 போனக்கூடிய சீமான் மாநாட்டில் தான் முடிவு அறிவிப்போன்னு சொன்னதும் எடப்பாடி பதறிக்கிட்டு விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, பலம் நிரூபிக்காதவரெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாதுன்னு எடப்பாடி பேச ஆரம்பிச்சிட்டாரு. உண்டா இல்லையா? ஒரு 10 நாளைக்கு முன்னே நானே சொன்னேன், இருக்கிறெல்லாம் இருங்க போங்கன்னு பாஜகவே சொல்றாரு எடப்பாடிங்கிறத நான் என்னோட நியூஸ் 18 அதுல 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிற இதுல இன்னும் இப்போ பார்த்தாலும் தெரியும். ஒரு வாரம் கழிச்சு சீமான் வந்து நான் முடிவு இங்க மாநாட்டில் தான் அறிவிப்புன்னு சொல்லும்போது எடப்பாடி பதறாரு, என்டிஏ சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் அவருக்கு வருது. இப்ப என்டிஏ ஒரு ஆப்ஷனா சீமான காட்டி எடப்பாடியை மிரட்டி பாஜக தான் பெருசு, விஜய் வந்து ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரவீந்திரன் துரைசாமி பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டானா இல்லையா? ஜானவரிக்கு சாமி கூலிக்கு மாரடிக்க பல கோடிகளை வாங்கிக்கிட்டு பொய்யும் புரட்டையும் சொல்லக்கூடியவனோட உணர்வுபூர்வமா நின்று பொலிட்டிக்ஸ் பண்றவனுக்கு திறமை சக்தி என்னங்கிறது இப்போ கூலிக்கு மாரடிக்கூடிய அந்த கூட்டத்துக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடம் தான் 8.2% பலம் நிரூபிச்ச சீமான் தான் பெரியவங்கிற அரசியலை முன்னெடுக்கிறாரு. இப்போ அதுல எடப்பாடிக்கே கிளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீமான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் எடப்பாடி வந்து பாஜக விட்டுறக்கூடாது, விட்டா பாஜக சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க, குருமூர்த்தி, மோடி ஃபார் பிஎம் 2029 ஆர்டி டீமு, அண்ணாமலை எல்லாம் இதுல வந்துருவாங்க, டாக்டர் ஐயாவும் இதுக்குள்ள இருக்கிறாருங்கிற அச்சம் இதுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள சீமான் ஒரு சிம்பிளா ஒரு அடி விஜய்க்கு அடிக்கணுங்கிறக்க அடிச்சாரு. அவருக்கு கேடர்ஸ் மத்தியில விஜய் இனிமேலும் தம்பி இல்லைன்னு காட்டுறதுக்காக அடிச்சாரு. அதுக்கு விஜய் இன்னும் பதில் சொல்லலை. விஜய் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். நாங்கெல்லாம் சீமானுக்கு பதில் சொல்லுவோமான்னு ஒரு பீலா விட்டுட்டு போவார். ஆனா இவர் விக்ரவாண்டி எலெக்ஷன்ல நடுநிலைன்னு அதுவரை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவோன்னு சொன்னவர், நாடகம் ஆடினவர், நடுநிலைன்னு ஒரு அறிக்கையை விட்டாரு. இவர் 20% ஓட்டு விக்ரவாண்டியில் விஜய்க்கு இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு காலையில மாலையும் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் சீமான்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தார். நான் தான் சொன்னேன், போலரைசேஷன் வரும், 55% ஓட்டு திமுக அணி எடுப்பாங்க, 25% மேலே எங்கள் டாக்டரே எடுப்பார். அன்புமணியும் அண்ணாமலையும் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு 2 கைகள் 4 கால்னு கூட பிரச்சாரம் பண்ணாங்க. சீமான் ஸ்டேட்டஸ்கோ தான் எடுக்க முடியுங்கிற கருத்தை நான் சொன்னேன். அது வந்து
63% வாக்குகிட்ட வந்துட்டாங்க, 65 கிட்ட வந்துட்டாங்க. 23% அதிமுக ஓட்டு ரெட்டலைக்கே போயிட்டு, ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு, ரெட்டலை நிற்கல, அது உதயசூரியனுக்கே 23% வாக்கு போயிட்டு, 12% வாக்கு மாம்பழத்துக்கு போச்சு. நாம் தமிழருக்கு 1% வாக்கு தான் குறைஞ்சிது. அப்பதான் சீமானே புரிஞ்சாரு, பலம் நிரூபிக்காத விஜய் வெத்து வெட்டு செல்லாத ஓட்டு. நம்ம அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்லதான் கரெக்டு. இவர் பணத்தை வாங்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி நம்ம கிட்ட பொய்யா 20% ஓட்டு விக்கிரவாண்டியில விஜய்க்கு இருக்குது, 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்குன்னு சொன்னதெல்லாம் ஃப்ராடுத்தனம், மோசடித்தனம். அண்ணன் சொல்றது கரெக்டு, அண்ணன் கரெக்டா சொல்றான் அப்படிங்கிறத சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள உணர்ந்தார். நான் கரெக்டாக தான் நான் சொல்றேன். அப்போ சீமான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமான்னு கூட ஒரு வார்த்தை பேசியிருந்தார். இது ஜான் ஆரோக்கியசாமி வாங்கின காசுக்கு அவர் வேலை பார்த்ததோட விளைவு தான். நான் சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாதுன்னு. அவரும் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தாரு. ஆனால் திமுகவுக்கு போலிங் அதிகமாயிட்டு, திமுகவுக்கு போலிங் அதிகமாயிட்டு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. இந்த இடம் தான் ஜான் ஆரோக்கியசாமியோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் நான் ஏத்தின இடம். நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு அப்போ விஜய்க்குன்னு ஒரு ஆள் இருந்தான்னா அட்லீஸ்ட் நோட்டாவுக்காக ஓட்டு போட்டிருக்கணும், அல்லது திமுகவுக்கு ஓட்டு கூடியிருக்க கூடாது, போலிங் கூடியிருக்க கூடாது. அப்போ 20% ஓட்டு விஜய்க்கு இருக்குங்கிறது மோசடி, 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்குங்கிறது மோசடி. இந்த 50,000 ஆன்லைன் மெம்பர் கள்ளக்குறிச்சி சாராய சாபை விஜய் பார்த்ததுக்கு வீட்டில் இருந்திருப்பான்னா போலிங் கூடி இருக்காது, பூத்துக்கு வந்து நோட்டாக்கு போட்டிருப்பான்னா நோட்டாக்கு ஓட்டு கூடியிருக்கும். அப்போ எந்த வகையிலுமே கள்ளக்குறிச்சி சாராய சாபை விஜய் பார்த்தது விக்கிரவாண்டியில் ஒரு இம்பாக்டே கொடுக்கல. அப்போ விக்கிரவாண்டியில் சீமா புரிஞ்சுக்கிட்டாரு, விஜய் வெட்டு செல்லாத நோட்டுன்னு. என் கருத்து கரெக்டு, கூலிக்கு மாரடிச்சு விஜய்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு 20% ஓட்டு இருக்குது, 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்குது, நீங்க பேசி விட்டுட்டா உங்களுக்கு அந்த ஓட்டு வந்துடும்னு சொன்னது பொய் புரட்டுங்கிறது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு பொய் புரட்ட சீமான் வந்து தெள்ள தெளிவா அன்னைக்கு அதுல அந்த இடத்துல புரிஞ்சாரு. உண்மையும் நேர்மையுமா களத்துல இருந்து வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய நம்ம அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி கருத்து கரெக்டுங்கிறதையும் சீமான் அந்த இடத்துக்குள்ள புரிஞ்சாரு. அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு வந்தது. ஈரோடு கிழக்குல அதை வச்சு ஓட்டு விழுந்து நான் சொல்லல, விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி சீமானோட தம்பிகள் அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. 8% இந்த சீமான் 8% ஏறி 16% வந்தார். நோட்டாவுக்கு அதிமுக ஓட்டு போட சொன்னாங்க. நோட்டாவுக்கு ஒரு 3-4% ஓட்டு முன்னோட கூட விழுந்தது. தென் விஜய் அடிச்சு தான் 8% ஓட்டு அதிகம் எடுத்திருக்காரு சீமான். அப்போ விஜய்க்கு ஒரு பலம் இல்லை, ஓட்டு இல்லை, பலம் நிரூபிக்காதவருக்கு வாக்கு வலிமை கிடையாதுங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொன்னு, என்டிஏ தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா ஏத்துக்கதை யாரு? அண்ணன் சசிகலா விஷயத்துல ஜெயித்த எங்க அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி நம்ம விஷயத்திலும் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சீமான் அதை முழுக்க நம்பல. 234 தான் நிற்கிறாரு, 214 நிற்கிறாரு. அண்ணன் சொல்றது ஒருவேளை நடக்கும், அண்ணன் நடத்தி காட்டுனமே, அண்ணன் சசிகலா விஷயத்துல எல்லாரையும் மீறி நடத்தி காட்டினவே. அப்போ நம்ம வந்து முடிவை 8 மாசத்துக்கு பிறகு மாநாட்டில் தான் அறிவிப்போன்னு ஒரு போடுவோம். 234 தான் போடுறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா எடப்பாடியை பதற விடுவோன்னு சொன்னதும் எடப்பாடி சீமானை கண்டு பதறிட்டாரு, பாஜக கூட்டணியை பிரிக்க முடியாதுட்டாரு. பல நிரூபிக்காத விஜய் ஒரு பொருட்டு இல்லைன்னு எடப்பாடி காட்டிட்டார். ஸோ இவ்வளவும் நம்ம ஜான் ஆரோக்கியசாமி கூலிக்கு மாரடிக்கிறவனுக்கும் உண்மையா நேர்மையா உழைக்கவனுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத நம்ம இந்த இடத்துல காட்டிட்டோம். ஜோசப் விஜய்க்கும் இந்த இது நமக்கு தெரியும். இப்ப சீமான் வந்து சொல்றதுன்னா பலம் நிரூபிக்கக்கூடிய வரக்கூடிய விஜய் பலம் நிரூபிச்சுட்டு போட்டு அதை விஜய் சீமான் தடுத்துட முடியாது. ஆனா பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ஏட்டு சொரக்காய காகித புலிய ஊன்னு நீங்க கருத்து கணிப்பு அது இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதை அடிக்கிறதுக்கு தான் சீமான் இந்த அடியை கொடுத்துருக்காரு. நீ நிரூபிச்சுட்டு பேசு. 2024 39 கேண்டிடேட் போட்டா நிரூபிச்சிருக்கலாம். ஏனுமா விஜய்க்கு பலம்ங்கிறது 2026 எலெக்ஷன் கமிஷன் சொல்றதுதான். அது தவிர விக்கிரவாண்டியில 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க, புண்ணாக்கு இருக்கு, ஈரமண்ணு ஏற்கட்டி சாம்பலும் தான் விக்கிரவாண்டியில இருந்தது. நிரூபிச்சுட்டு பேசு. அதைத்தான் சீமான் அடிக்காரு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஒரு காகித புலி ஏட்டு சொரக்கா ஏற்கனவே அடிச்சாரு. தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் உன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. விஜயகாந்தாவது பலத்தை நிரூபிச்சாரு வந்தாருனாப்புல. இப்போ அதை அடிக்கணுங்கிறத அடிச்சார். மற்றபடி சீமானுக்கு அரசியலுங்கிறது ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதை சொல்லி 214 போட்டு திமுக அதிமுக எதிராக
திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள் தான் போறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. லாஸ்ட் மினிட் மோடி ஒரு ஆஃபர் கொடுத்தா ஏற்றுக்கிடணுங்கிறத நான் ஒரு ரிக்வஸ்ட் ஆட்டே வச்சிருக்கிறேன். அவர் 214 தெளிவாக போறாரு. அந்த இடத்துக்குள்ள மாநாட்டில் அறிவிப்புன்னு சொல்றதுல எடப்பாடி பதறிட்டார். சசிகலாவை மற்ற எல்லாரையும் மீறி ஒரு கருத்தியல ரவீந்திர துரைசாமி சொல்லி அடிச்சு முகங்காட்டி அடிச்சு அந்த டீம் வந்து ஜெயித்து காட்டினது மாதிரி இதுலயும் ரவீந்திர துரைசாமி எதுவும் பண்ணிடுவானோ. குருமூர்த்தி துக்ளக்கில் எழுதிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை பாஜக என்டிஏ ஓட்டில் 5% ஓட்டை தன்வசம் வச்சிருக்க அண்ணாமலை பேசிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது எடப்பாடி வந்து அதுல பல நிரூபிக்காத விஜயை விட பல நிரூபித்த பாஜக தான் மேலுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. இது தமிழிசை நயனார் நயேந்திரன் போன்ற பாஜக காரங்களே செய்யாதது. மோடிக்காக மோடி மேல உள்ள பற்றுதலையும் இவ்வளவு எதிர்பார்ப்பின்றியும் நம்ம ஆர்டி வந்து இதை செய்திருக்காங்கிறது வேற யாரை விட கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கு நல்லாவே தெரியும். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நேர்காண மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.